வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நாளைக்கு காலையில் நடக்க போகிற மண்டே நைட்டில் WWE என்னென்ன நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி சின்ன ப்ரிவ்யூவாக நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா த ஓஜி இஸ் பேக் டி எஸ் நம்ம டேனியல் பிரையன் WWE வரப்போகிறாரு. அதை பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. சரி வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தமிழில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டேனியல் பிரையன் WWE மீண்டும் வர போகிறாரு அப்படிங்கிற செய்தி நமக்கு எந்த தரப்பில் எப்படி கிடச்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சமீபத்தில் டேனியல் பிரையனுடைய மனைவியான ப்ரீ பெல்லா பார்த்தீங்கன்னா WWE கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க 2 வருடம் WWE கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நானும் அன்றைக்கி அதாவது பெல்லா ட்வின்ஸாக நாங்கள் 2 பேருமே WWE 2 வருடம் பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு WWE தரப்பில் 2 தரப்பான முறைப்பாடுகள் இருந்தாலும் கடைசியில் ப்ரீ பெல்லா நிக்கி பெல்லா 2 பேரும் WWE கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரீ பெல்லா மூலியமாக பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு விஷயத்தை நிறைவேற்ற பார்த்துறாங்க. அதுதான் அவருடைய ஹஸ்பண்ட். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிப்பாங்க. இது நிறைய நடந்திருக்குது. குறிப்பாக அலிஸ்டா பிளாக்லேருந்து ட்ரிக் வில்லியம்ஸ்லேருந்து பல விஷயம் அப்படியே நடந்திருக்குது. அதே மாதிரி தான் இப்போதைக்கு பெல்லா ட்வின்ஸை WWE கூட்டிகிட்டு வரதுக்கு காரணம் ஒன்று, இதன் மூலியமாக WWE நிறைவேற்றுற ஒரு விஷயம் பெல்லா ட்வின்ஸை ரெயூனியன் பண்ணுறது, WWE உமன்ஸ் டாக் டீமாக பெருசாகிறது. இன்னொன்று டேனியல் பிரையனை கூட்டிகிட்டு வர்றது. ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், டேனியல் பிரையன் WWEயில் இருக்கிறாரா இப்போ AEWயில் இருக்கிறாரா? ஆக்சுவலி அவர் எங்கேயுமே இல்லை. என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 2024 அவருக்கு வந்து ஒரு பின்ன இன்ஜுரி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் 2025 நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு ரெஸ்லிங் கெரியரை விட்டே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். ஆனால் AEW மேலே இருக்கிற அந்த நட்பு, அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக எப்போ AEW வந்து ஏதாவது ஒரு ஷோ கூப்பிடும்போது தன்னை கூப்பிட்றாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலையை மட்டும் அவங்க காட்டிட்டு வர்றாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ AEW கிட்ட அவர்கிட்ட இருக்குது, கான்ட்ராக்ட்லாம் இல்லை. இப்போது WWE பார்த்தீங்கன்னா இவரை கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ண விரும்புகிறாங்க. அதாவது டேனியல் பிரையனை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து மெடிக்கலி ஃபிட்னஸ்லாம் கிடையாது. பட் ஆனால் டேனியல் பிரையன் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அப்படி ஒரு ரெஸ்ல்மேனியாலேயே ஒரு மிகப்பெரிய கொலப்படியை பண்ணி ஒரு மூமெண்டம் பெற்றவர். 2022 பார்த்தீங்கன்னா WWE மேலே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக AEW பக்கம் போனார். AEW பெருசாக எதுவும் சாதிக்கலை. ஒரு டவே ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ணார். ஒரே மாதத்தில் தோற்று போயிட்டார், அவ்வளோதான். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இவர் மேலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க காரணம் என்னதுன்னா, இவரை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம். அதுவும் குறிப்பாக இவரோட எஸ் மூமெண்ட் போட்ட டிஷர்ட்லாம் ஒரு காலத்தில் அவ்வளோ சேலாச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா WWE வந்து எப்படியாவது டேனியல் பிரையனை நம்ம ரெஸ்லிங் கம்பெனிக்கு கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. WWE கூட்டிகிட்டு வந்தாலும் டேனியல் பிரையனை பார்த்தீங்கன்னா WWE வந்து ரொம்ப நாள்லாம் வச்சுக்க போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்குள்ளே சண்டை போட வச்சுட்டு, அதுவும் ஒரு பார்ட் டைம் மாதிரி எச்சி மாதிரி சண்டை போட வச்சு அதுக்கப்புறமா இவருக்கான ஒரு ப்ராப்பரான ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்து இவர் ரிட்டையர்மெண்ட் ஆக வைக்கலாம். ஏன்னா டேனியல் பிரையனுக்குன்னு சொல்லிட்டு WWE தனி மரியாதை இருக்குது. அதனால் இவருக்கான ட்ரீம் மேட்சஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அந்த ட்ரீம் மேட்சஸ் எல்லாம் நடத்திட்டு இவர் ரிட்டையர்மெண்ட் ஆக வைக்கலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. இப்போ கோடி ரோட்ஸ்க்கும் டேனியல் பிரையனுக்குலாம் எவ்வளோ பெரிய ட்ரீம் மேட்ச் கரெக்டு தானே. ஸோ அப்படிப்பட்ட ட்ரீம் மேட்ச்லாம் நடத்திட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கலாம். அதுலேயும் இப்போ WWE மேனேஜ் பண்ணியிருக்க ட்ரிபிள் ஹெச் அண்ட் டேனியல் பிரையன் 2 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான பாண்டில் இருக்குவாங்க. டேனியல் பிரையன் எப்படியாவது இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு முனைப்பாக இருக்கிறாங்க. இது அதிகமாக பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குது. டேனியல் பிரையன் பார்த்தீங்கன்னா WWE இன்ஜுரி ஆனதுக்கப்புறமா WWEயில் பார்த்தீங்கன்னா இவரை வந்து ட்ரிபிள் ஹெச் வெளியேற்றாமல் அந்த டைமில் ஸ்மாக்டவுனுடைய ஜென்ரல் மேனேஜராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ண செய்ய வச்சார் அப்படிங்கிறது குறிப்பிட்டதாங்க இந்த விஷயம். அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச்சோடைய மேனேஜ்மெண்ட் முடிஞ்சு வின்ஸ் மெக்மன் மேனேஜ்மெண்ட் இருக்கும்போது அதுலேயும் கோவிட் டைமில் WWE மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஒஸ்ட்டாக போனதுனால தான் டேனியல் பிரையன் வேறு வெளியே இல்லாமல் WWE விட்டு போனார். இப்போ ட்ரிபிள் ஹெச்சோட மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால மீண்டும் WWE வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் ஒரு பெரிய எப்பிக்கான ஷோ தான். அந்த எப்பிக்கான ஷோவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ராவுடைய ஜென்ரல் மேனேஜரான ஆடம் பியர்ஸ் வந்து ஒரு கதை சுருக்க மாதிரி இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. அதில் அவர் முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, ப்ராக் லெஸ்னர் தன்னை பற்றி அவர் ப்ரூஃப் பண்ணணும். ஏன்னா ப்ராக் லெஸ்னர் போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அவர் வந்து ரெஸ்ல்மேனியாவில் செய்த சாதனைகளை பற்றியும் யாரெல்லாம் பீட் பண்ணா அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ப்ரொமோ கட் பேசியிருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் ஓபா ஃபெமி வந்து ப்ராக் லெஸ்னரை வெளியே தள்ளி இதான் நான் தாண்டா பெரிய பருப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து ப்ரூஃப் பண்ணியிருப்பார். இப்போ ப்ராக் லெஸ்னர் வந்து தன்னை ப்ரூஃப் பண்ணணும். 2 வாரமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓபா ஃபெமி தன்னை அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுலேயும் ரிங்கை விட்டு வெளியேற்றிருக்காரு. அதுக்காக ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் இன்னைக்காவது இந்த தடவையாவது நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து பேச வைப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு, ப்ராக் லெஸ்னர் பேசல. இந்த வாரம் பேசுவார் சொல்லி எதிர்பார்க்கலாம்.
அதுக்கப்புறமா அசகண்டா நம்ம பெண்டாவுடைய ஓப்பன் சேலஞ்சிங். என்னடா ஸ்மாக்டவுன் சைடு மட்டும் தான் ஓப்பன் சேலஞ்ச் விடுவாங்களா, இதுக்கப்புறமா நானும் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன்னு சொல்லிட்டு அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறமா 3 முறை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இது அவருடைய 4வது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போடைய ஓப்பன் சேலஞ்சிங். இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கார்மலாகை சமீபத்தில் யுனைடெட் சாம்பியன்ஷிப்போடைய ஓப்பன் சேலஞ்சிங்காக முடிவு பெற்றார். ஸோ சாமிசன் இதுக்கப்புறமா ஓப்பன் சேலஞ்ச் மறுபடியும் உருவாரா அப்படிங்கிறது தெரில. சரி, இப்போ பெண்டா பார்த்தீங்கன்னா பழையபடி ஆரம்பிச்சிருக்காரு. பெண்டாவுடைய ஓப்பன் சேலஞ்சிங்கை யார் அக்செப்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் நமக்கு ஒரு சில பேருடைய பேர் வந்து அடிபடுது. பெண்டாவுடைய ஓப்பன் சேலஞ்சிங்கை இவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். பெண்டாவுடைய ஓப்பன் சேலஞ்சிங்கை பார்த்தீங்கன்னா ஜேடி மேக்டனோ அல்லது போன வாரம் மாதிரியே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியோ அல்லது ஜோவன் எவான்ஸ். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அதிகப்படியாக இவருடைய ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணதுக்கு ஃபின் பேலர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பேர் அடிபடுது. இதை தவிர்த்து ஒருத்தரோட பேர் இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50-50 தான். ஆனால் அதிகப்படியாக ஒருத்தரோட பேரை டபிள்யூலேருந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் தான் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா பெண்டாவுடைய சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுற ஒரு யார் பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன். எஸ், கோஃபி கிங்ஸ்டன் ஃபார்மர் WWE இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். WWE இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் சாதாரண இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் இல்லை, பழைய காலத்தில் இருக்கிற அந்த சாம்பியன்லேருந்து அந்த ஒயிட் கலர் சாம்பியன்ஷிப் வரைக்கும் வின் பண்ணுவார். இப்போ இருக்கிற கரண்ட் ரேஜில் இருக்கிற இந்த சாம்பியன்ஷிப் தான் வின் பண்ணதில்லை. அப்படிப்பட்ட கோஃபி கிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பெண்டாவுடைய ஓப்பன் சேலஞ்சிங்கை அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கு மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி நான் வந்து ஓஜி ஸ்பேக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிவிட்டு கோஃபி கிங்ஸ்டன் பழைய மியூசிக்கில் வந்தால் உண்மையான ஓஜி ஸ்பேக்கு அப்படிங்கிறது நம்ம கோஃபி கிங்ஸ்டன் தாங்க. ஏன்னா அந்த ஆளை வந்து இப்போ பார்க்கவே முடியல. ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஆள் தெரியுமாங்க, எப்படி இருந்த ஆள் இல்லை, எப்படி இருந்த ஆள் தெரியுமாங்க, உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நபர். ஸோ அதுக்கப்புறமா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் நம்ம ரெக்ஸனே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ரூமராக நமக்கு கிடச்சிருக்குது. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. இப்போ இன்ஜுரியிலேருந்து ஓரளவுக்கு அவங்க க்யூர் ஆகிட்டாங்களாம். அதனால் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் ரெக்ஸனை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் நடக்க மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்சிங் WWE கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க உமன் டிவிஷனில். அது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரட்டி ராட்ரிகஸ் வெர்சஸ் இயோ ஸ்கைக்கு இடையிலான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இவங்களுக்குள்ள ஒரு போன வாரம் ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டதும் நிறைய பேருக்கு தெரியும். அதோடைய விளைவாக இந்த வாரம் இவங்களுக்குள்ள ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் WWE வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் இந்த வாரம் நடக்க போகுது. உமன்ஸோடைய டாக் டீம் சாம்பியன் இருக்கிற சின்ன பாப்பா பெரிய பாப்பா 2 பேருமே சேர்ந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேரியா மற்றும் பெய்லிக்கு இடையிலான பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா WWE மென்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இதில் த ஊசோஸ் அண்ட் விஷன் இவங்க 2 பேரும் தான் பண்டிகை இருக்க போகிறாங்க. ஊசோஸுடைய வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக இப்போதைக்கு விஷன் டீம் வந்து மோத போகிறாங்க. இது மேபி மெயின் ஈவெண்ட்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவெஞ்சிங் ஃபார் த ஸ்டோரி போன வாரம் பார்த்தீங்கன்னா பங்கை வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கு அடி வாங்கின பங்க் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு செக்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் WWE வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதை தவிர்த்து நிறைய முக்கியமான விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. மோர் செத் ரோலன்ஸ் அண்ட் டாமினிக் மிஸ்டரியோடைய அடுத்த பிளான் என்ன, ஃபின் பேலரோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிளான்கள் இந்த வாரம் ரால இருக்குன்னு சொல்லதுனால இந்த வாரம் ரா அப்படிங்கிறது ஒரு எப்பிக்கான ராவாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.